அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி ஒரு சிம்பிளான முறையில் சாம்பார் செய்கிறது எப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் துவரம் ரெடி ஊற வச்சுட்டேன். 1/2 ஹவருக்கு மேலே ஊறி இருக்கும். இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெங்காயம், 2 சின்ன தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட்டு. இது கூட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை. இந்த பாலக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது கூட கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன துண்டு புளி, இது இவ்வளோ போதும் கடைசியில் கரைச்சி ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள் நறுக்க வேண்டியதுதான். இதை நறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன், பருப்பு அடுப்பில் ஏற்றி வேக வச்சுட்டேன். கிட்டத்தட்ட அது 1/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா வெந்துருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அது கூட சாம்பார் பொடி ஒரு 1 டீஸ்பூன், 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். 2 பொடி தான் போட்டிருக்கேன். நீங்கள் இது கூட மல்லிப்பொடி, மிளகாப் பொடி இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். எனக்கு இது 2 போதுமானது. நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. அது கூட பெருங்காயம் கொஞ்சம், பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு என்ன செய்ய வேண்டியதுதான், அப்படியே கிண்டி விட வேண்டியதுதான். இப்படியே சாம்பார் வைக்க தெரியாதவங்க இந்த பருப்பு வேக வச்சு இதை மட்டுமே கூட என்ன செய்யலாம், ரொட்டிக்கு, சோத்துக்கு சாப்பிடலாம். வடநாட்டுக்காரங்களாம் இப்படி தான் சாம்பார் செய்வாங்க. காய்கறிலாம் போட மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த அந்த 2 சின்ன தக்காளி, அதையும் சாம்பாரில் சேர்த்து கிண்டிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேரட்டு, கத்திரிக்காய், கீரை பாருங்கள் எப்படி நான் நறுக்கியிருக்கேன்ட்டு. இதை அப்படியே வெந்திருக்கக்கூடிய இந்த துவரம் பருப்பில் போட்டுற வேண்டியதான். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். டேஸ்ட் நல்லா அந்த துவரம் பருப்பு நல்லா கொடுக்கும். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சாம்பாரை வச்சு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாலக்கீரை இருக்கே, இது ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதில் சொல்லப்போனால் நார் சத்து, இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு, பெண்களுக்கு நல்லது, குழந்தைக்கு நல்லது. சில பேருக்கு இருட்டில் கண் பார்வை கம்மியாக தெரியும். அவங்களுக்கெல்லாம் இது சாப்பிடும்போது குணமாகும். கரைச்சி வச்சுருந்த புளியும் காய்கறி வெந்ததுக்கப்புறம் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றிட்டு அதையும் ஒரு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள் எப்படி பதமாக வெந்திருக்கு அப்படின்ட்டு. மலச்சிக்கலுக்கு கூட நல்லது. மன அழுத்தம் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்குது. இதுதாங்க முக்கியம் தாளிக்கிறது. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, நிறைய ஜீரகம் போட்டுக்குங்க. அந்த ஜீரகம் அந்த சாம்பாருக்கு ஒரு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணியிருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி, அது வதக்கும் போதே ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, அந்த வெள்ளைப்பூடு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். இதை நீங்கள் சாம்பார் அந்த பருப்பு வேக வைக்கும்போது கூட அந்த வெள்ளைப்பூண்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன், இந்த தாளித்து ஊற்றுறதுலே இது பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு, இது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். சால்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி, அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் இந்த பக்கம் கொதிச்சுட்ருக்கு. அது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நல்ல திக்காயிருச்சு. நல்ல கீரை, அதில் போட்டிருந்த காய்கறிலாம் வெந்துருச்சு. இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸை பூரா ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்ட்ரெச்சரு சூப்பராக வந்துருச்சு. நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி சாம்பாரை சாப்பிட வேண்டியதுதான். இந்த சத்தான சாம்பாரை நீங்கள் வாரத்துக்கு 1 முறை 2 முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க. கீரை அதிகமாக எடுத்துக்கங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவான ஹெல்த்தியான சாம்பாரை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.